கனி, அப்புறம் என்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சா? சமையல்லாம் ரெடியாக இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, மாமனுக்கு என்ன ஸ்பெஷலு? ஆமாம், அது இருக்கட்டும். என்னடி நேத்தியை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? என்ன ரகசியம்? மாமன் மேலே உள்ள காதல் அழகு கூட்டிக்கிட்டே போகுதா? ஏண்டி இப்படியெல்லாம் அழகாக்கிட்டே இருந்தால் நாங்களும் என்ன நிலைமைக்கு ஆகுறது? உனக்கே மனசாட்சின்னு இருக்கா இல்லையா? என்னடி என்ன இப்படியே ஏக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு நிற்கலாம்னு பார்க்குறேன், அதானே? நேற்று நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கேன். அதுக்கே இன்னைக்கு குளிக்க கூட இல்லை. உன் கண்ணுக்கு மட்டும் நான் அழகாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா ஐஸ் வைக்காத. ஆமாம், பெசலாக என்ன வேணும் சாருக்கு? பெசலாக என்ன வேணும் சொல்லுங்கள். இந்த கோழி அடித்து குழம்பு வச்சுருக்கேன், மீன் வாங்கி வறுத்து வச்சுருக்கேன். வேறு என்ன வேணும்? எதுவும் வேணும்னு சொன்னால் தானே செஞ்சு கொடுக்க முடியும். ஏட்டிய கோழி அடித்து குழம்பு வைக்கிறது, மீன் வாங்கி வறுத்து வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெசலாடி. அதெல்லாம் வேற. மாமா என்ன கேட்குறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? ஐயோ கடவுளே, அதான் அழகு இருந்தால் அறிவு இருக்காதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அது நெசமாக தான் இருக்கு. என் பொண்டாட்டிக்கு மண்டையில் கொஞ்சம் கூட மசாலா இல்லை போல இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. மாமனுக்குன்னு பெசலா எதுவும் வச்சிருக்கியா? யாருக்கு? எனக்கு அறிவு இல்லையா? சரியத்தான் சொன்னேன். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, போனா போகுது பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு வாழ்க்கை கொடுத்த பத்தியா? அது அறிவு இல்லாத தனங்க. யாரு நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த? அடே, நான் தாண்டி உனக்கு கட்டாய தலை கட்டி உனக்கு வழக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்படியே 2 பேரும் படம் பார்க்க வண்டியில போயிட்டு வரலாமா? சும்மா விளையாட்டு கட்டாத. தினமும் இந்த போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளும் கூப்பிட்டு போக மாட்டேன். இப்போ நானும் வரல. நான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்பா. இது நெசமா தாண்டி, வாடி போகலாம். கூப்பிட்டுட்டு போகிறேன், நீ போய் கிளம்பி மட்டும் இரு. இந்த சேகர் வந்திருக்கான வெளியூர்லேருந்து, அவனை போய் ஒரு 8 பார்த்துட்டு வரேன். அப்போ இம்புட்டு நேரம் நானும் என் பொண்டாட்டையும் பேசினது ஒட்டி கேட்டுட்டு தான் நின்று இருக்கேன். அப்புறம் என்ன, அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டல. அதிசயமா என்ன தெரியாத மாதிரி கேள்வி வேற கேட்குற? சேகரை பார்க்க போறேன். ஏன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை முறை சொல்லிருக்கேன் அவன் கூட சேரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கனா இல்லையா? ஏண்டா, இதுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகாத அப்படியே கால் மாதிரி சுத்திக்கிட்டு கிடந்தேன். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அங்கெல்லாம் எவனையும் பார்க்க போக தேவையில்ல. இந்த உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு இங்கே படத்துக்கு போறேன்னு சொன்னல, கிளம்பு முதல்ல. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு வரட்டும். மத்த இருக்கட்டும், ஏன் விடுங்க. அவன் போயிட்டு வரதுக்குள்ள நான் கிளம்பிடுவேன். அப்புறம் இல்ல அவன் சட்டையும் பேட்டையும் எடுத்து மாட்டிக்கிட்டு வாப்பலான்னு என்னை சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான். மாதிரி கனி, அந்த சேகரை பத்தி உனக்கு தெரியாது சரியான? சொல்லு, சரியான சொல்லுமா. என்ன சொல்ல வந்த? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் எம்மோட முறை சொல்லியிருக்கேன், என் கூட சேர்ற பயிலவர்களை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு. யார் நல்லவன் யாரு கெட்டவன் எனக்கு தெரியாதா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு கிடக்கிற வேலையை விட சொல்லிவிட்டேன். அப்புறம் ஆத்தன்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். இம்புட்டுனாலதான் ஏன் பேச்ச கேட்கல? அதான் இப்போ உன் பொண்டாட்டி வந்துட்டால, அவ போன்னு சொன்னா போ, இல்ல வீட்டுல கடை. எங்கேயாவது எவன் கூட சேர்ந்து சுத்துறது, அப்புறம் அவன் வாங்கி கொடுக்கறத குடிச்சிட்டு அவன் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு எவனையாவது போய் அடிச்சுக்கிட்டு வம்பு வாங்கிக்கிட்டு நிக்கிறது, இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாத? இதுக்கு முன்னாடிதான் ஏதோ பண்ணிக்கிட்டு கிடந்த, உன்னை விட்டுவிட்டேன். இனிமேலும் அப்படியெல்லாம் விட மாட்டேன். உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா சரியா? ஏம்மா, என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாத என்ன? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. நான் போயிட்டு இந்த வந்துடுறேன். அப்புறம் வந்து பார்க்கலன்னா எதுவும் நினச்சிக்குவான். அப்புறம் கனியை தானே தப்பாக நினைப்பேன். இந்த அங்கே பாரு கல்யாணம் ஆனதும் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி எதுவும் நினச்சிக்கிட்டானா என்ன செய்யறது? நான் போயிட்டு ஒரு 8 நல்லா இருக்கியா எப்படா வந்தேன்னு கேட்டுட்டு மட்டும் வந்துடுறேனே. ஆமா, நீ எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. ஏலே வேணாம்டா, போவாதன்னு சொல்றேன்ல, சொல்ற பேச்சு கேளாண்டா. அலை அத்தை தான் போவேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பேச்சு கேட்டா என்ன? ஏன் இப்படி வீணா பிடிவாதம் பிடிக்கிற நீயும்? அந்த பாரு, நான் உன் பொண்டாட்டியே போவேன்னு தான் சொல்றேன். கொஞ்சம் அவ பேச்சை கேட்டு நடந்துக்கடா. ஏ ராசா, எம்பிட்டு நாள்தான் என் பேச்சை கேட்காம இருந்த. இப்ப பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா, அவளுக்கு அடங்கி ஒடுங்கி பயந்துதான் இருக்கணும். நல்லா இருக்க ஏம்மா, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. என் பொண்டாட்டி எதுவும் உனக்கு ஆகாத வேலை பார்த்துட்டானா அப்படியே பொண்டாட்டி பேச்ச கேட்குறான், பொண்டாட்டி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறான், பொண்டாட்டி பின்னாடியே போகிறான் வரான்னு அவளை அந்த பேச்சு பேசுவேன். இப்போ என்னன்னா பொண்டாட்டி பேச்ச நான் கேட்டு நடக்கணுமா? நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். இது தெரியாம சொல்லிட்டேன் ஜாமி, உன் கால வேணா விழுந்து கேட்கறேன். நீ வீட்டுல இரு, எங்கேயும் போவாத. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அப்படியே ரோட்டுக்கு ரோடு எல்லா பையனும் குடிச்சுக்கிட்டு காலி தனம் பண்ணிக்கிட்டு தான் நிக்கிறானுவன். இனி எவன் கூட சேர்றத பார்த்தா அவ்வளவுதான், விளக்க மத்த எடுத்து உன்னை என்ன செய்வனு தெரியாது பாக்குற இடத்துலயே. ஏம்மா, சொல்றத கேளு. இந்த 2 நிமிஷம் தான் இந்த புளிய மரத்துல உட்காந்துருக்காமா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கனி அதுக்குள்ள கிளம்புறட்டும். இந்த 1 மணிக்கு தான் படம், அதுக்குள்ள நான் வந்துருவோம்மா. நீ வாயால சொன்னா நம்ப மாட்டேன். இங்க வா, உன் மேல சத்தியம், உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். 5 நிமிஷம் தான். அப்படி போனேன்னா இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் லேட்டா வந்த கூட இந்த
விளக்கமாறு வீட்டுக்கு ஒண்ணுக்கு மூணா கிடக்கு, எடுத்து மூணுத்துலயும் நீ குமுதா கனி 3 பேரும் அடிங்க, அப்படியே அசால்ட்டா வாங்கிக்கிற. நீ தான் வெக்கம் கட்ட பையலாச்ச, உனக்கு சூடு சொரணை எங்க இருக்க போதே? 3 விளக்கமாறு என்ன 30 விளக்கமாத்தல அடிச்சா கூட அப்படியே ஈனி இழுச்சுக்கிட்டு தான் நினைப்பேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு. பொண்டாட்டின்னு நமக்கு ஒருத்தி வந்துட்டாலே அங்க எங்க எங்கேயும் போக கூடாது, கண்ட கண்ட பையனை கூட சேரக்கூடாதுன்னு அவனுக்கு புத்தியில உரைக்கணும். இப்படிதான் நான் தருதலியாட்ட நிப்பேன்னா நில்லு, எனக்கு என்ன? நீ மட்டும் எதுவும் யாடா கூடமா பண்ணிட்டு வந்துரு, அதுக்கு பிறகு பாரு. இந்த பாருமா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். அப்புறம் ஏன் இதை நீங்க முன்னாடியே சொல்லல? ஏன் என் வாழ்க்கையை நீங்க கெடுத்து விட்டீங்க? அப்படி இப்படி நீங்க என்கிட்ட எதுவும் வருத்தப்படக்கூடாது. 1000 இருந்தாலும் நீ எனக்கு மவ மாதிரி தான், சரியா? சரிங்க, அவன் தான் வாரன்னு சொல்றாமல, இருக்கட்டும் வரட்டும் பாத்துக்கலாம். நல்ல நீயே அவனுக்கு பேண்ட் சட்டையை மாட்டி விட்டு அனுப்பிவிடுவ போல இருக்கு. புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி தான் அமைச்சிருக்கா. என் பொண்டாட்டிக்கு என்ன, அவன் எனக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பா. நீ சொல்றதுக்கெல்லாம் ஜிஞ்சாக்கு கொட்டிக்கிட்டு இருப்பான்னு பாக்குறியா? போ போ போ, வேலையை பாரு வேலையை பாரு. எங்கேயாவது போய் வீணா போ, எனக்கு என்ன? நாளை பின்ன ஐயா அம்மானு கத்தினா கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேன்டா நானே. நீ ஒன்றும் வரவானா, அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்குள்ள நடக்காது. இப்போ வந்து எங்களுக்குள்ள எதுவும் அள்ளி போட்டு சண்டையை முடிச்சு விடலாம்னு பார்த்தியோ? என் பட்டாட்டிலாம் அப்படி யார் பச்சியும் கேட்டுக்கிட்டு நடக்க மாட்டா. நானும் அவளுக்கு பிடிக்காததெல்லாம் எதையும் செய்ய மாட்டேன், புரியுதா? எதுக்கு உன் அம்மா உன் மேல இவ்வளவு பயப்படுறாங்க? ஏன் அப்படி என்னதான் செய்வியா நீ? அது ஒன்றுமில்லட்டி, முன்னாடி இந்த பசங்கெல்லாம் வெளியூருக்கு போயிட்டு வருவானுவல, அவனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சரக்கடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ளே எதுவும் வயசு புள்ளியோ கூட வம்பு எடுத்துக்கிட்டு கிடப்பான். அதுக்கு தான் பயப்படுது. இப்போ தான் மாமனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, எதுக்கு வீண் வம்பு? எனக்கு என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். அவளை தான் நான் கூப்பிட்டுட்டு படத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த நான் போய் வந்துடுறேன். நம்ம கல்யாணத்தை அவங்ககிட்ட சொல்லலைன்னு கூட ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான். இப்போ போய் ஏதாவது சமாதானம் பண்ணணும் அவனை. ஆனால் நான் வந்துடுவேன் கரெக்டாக 1 மணிக்கெலாம் டான்னு வந்து நிற்பேன், சரியா? என் அம்மா இப்படித்தான், எவன் கூடயும் என்னை சேர விடாது. சேர்ந்தா நான் என்னமோ கெட்டு போயிடுவேனா? ஊரில் உள்ள அம்புட்டு பயிலையும் கெடுக்கிறது நான் தான். என்னையும் எவன் கெடுக்க போறான்னு தெரியல. எல்லா அம்மாவுக்கும் கவலை இருக்குதான், பிள்ளை மேல உள்ள பயத்துல தானே அப்படி எல்லாம் சொல்றாங்க. சரி நீ போயிட்டு வா, சரியா? நீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன். அட நீ என்னடி நீ, நான் வந்தால் தான் சாப்பிடுவேன், என் கூட தான் சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறேன். எனக்கு வெளியில் 1000 வேலை இருக்கும். நேரத்துக்கு நீ சாப்பிட்டுக்கிட்ட இரு, சரியா? அதெல்லாம் முடியாது, நீ வந்தா தான் சாப்பிடுவேன். போயிட்டு சீக்கிரம் வர வழியை பாரு, இல்ல ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணுமேனா என்னவா? எதுவுமே தான். எனக்கு எதுவும் புரியலையே. நீ கேப்பல, அப்ப சொல்றேன் எது உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு. அப்ப இன்னைக்கு ஏதோ இருக்கு, அப்படித்தானே? அது நீ போயிட்டு திரும்ப வர்றதை பொறுத்து தான் இருக்கு. போயிட்டு சீக்கிரத்துல வந்தா கிடைக்கும், இல்ல அவ்வளவுதான். இந்த அப்படி மின்னல் மாதிரி போயிட்டு திரும்பி வந்துடுறேன். மாமனுக்கு அதை விட என்ன முக்கியமான வேலை? சரி சரி, பார்க்கலாம். என்னடா மச்சான், இந்த வாரன்னு சொன்னா இன்னும் அவனை ஆளை காணோம். வருவானா வரமாட்டானா? எம்புட்டு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்கிறது. இல்ல சேகர, நீ வேணா பாரு, அவன் வரமாட்டேன்டா. கல்யாணம் ஆனதுலேருந்து மொத்தமா மாறி போய் கிடக்குறேன். என்கிட்ட கூட இப்பெல்லாம் சரியா பேசுறது இல்ல. ஏதோ நீ வந்திருக்குன்னு சொல்லிதான் சும்மா பேச்சுக்கு வாரம் போன்னு சொல்லி அனுப்புனா என்னைய. இல்லை, நம்ம பங்காளியெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன்டா. எவன் வேணா மாறிட்டான்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா கலைய சொல்லாத, அது ஒரு நாள் நான் நம்ப மாட்டேன். அவன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அவன் நண்பனுக்குன்னு உசுரை கூட கொடுப்பான், சரியா? அப்படிங்கிற நீ தான் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அவன் சுத்தமா இப்ப நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, தெரியுமா? அந்த கனிமொழி வந்ததுல இருந்தே அவன் போக்கே மாறி போயிடுச்சு. ஆளு என்ன டிப்டாப்பா வேலைக்கெல்லாம் போறான் வாரான். இப்பெல்லாம் அவன் சரி கிடையாதுடா. பங்காளியே, என்னங்கடா நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஏ மச்சான், வாடா வாடா வாடா. இப்பதான்டா உன்னைய பத்தி பேசினேன். இந்த லூசு பையதான் நீ வரவே மாட்டேன்னு சொன்னான். நல்லா இருக்கே பங்காளி, எப்போ வந்த? வேலைலாம் எப்படி இருக்கு வெளியூர்ல? நம்ம கூட்டாளி வரல, வெளியூருக்குன்னு போய் வேலை செய்யறது நீ தான் பங்காளி. சந்தோஷமா இருடா, சந்தோஷமா இரு. அப்புறம் என்ன, நான் கிளம்பட்டா? என்னடா நீ என்னமா வெளியூர்ல இருந்து உன்னைய பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். காலில் சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி நான் கிளம்பட்டான்னு வந்தது வராதமா கேக்குறேன். வந்து உட்காருடா, உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. போன் பண்ணாலும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அது இல்லை பங்காளி, கனி வீட்டில் தனியா இருப்பா. அவளை வேற படத்துக்கு கூப்பிட்டுட்டு போறான்னு சொல்லிவிட்டேன், அதனாலதான். இந்த கனிமொழிய எவனும் தூக்கிட்டு போக மாட்டான், சரியா? அவ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா தான் இருப்பா. வா. இல்லையே நான் சொல்லல, அவ முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்குறான். பழைய கலையரசன் இவன் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லைடா. சும்மா அப்புறம் அவ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி இப்படி பொண்டாட்டி கூட இருக்கத்தான் செய்யணும். இல்லைன்னா அவளுக்கும் போர் அடிச்சிடாத.
சரி வாடா புது மாப்பிள்ள, வா வா வா, வந்து ஒரு ரவுண்ட போடு, அப்புறமா போலாம். மகளே அதெல்லாம் வெளில எடுத்து வையே. என் மச்சானுக்காக தேடி தேடி பெசலா வாங்கிட்டு வந்தேன். வா மச்சான் வா. மச்சான் என்னடா இதெல்லாம்? ஐயோ இல்லை, நான் சரக்கெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுதுடா. வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். நான் சரக்கெல்லாம் விட்டுப்புட்டியா? யார நம்ப சொல்ற? என் பங்காளியாவது சரக்க விடுறதாவது. சரக்கு என் பங்காளிக்கு மூச்சு மாதிரி. சரக்கு இல்லாம நீயும், நீ இல்லாம சரக்கும் ஒரு நாளும் இருக்காது. அது எங்களுக்கு தெரியாதா என்ன? வாடா, நடிக்காத வாடா. மச்சி சும்மா ஒரு ரவுண்டு போடு, அதெல்லாம் கனிமொழி ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏய் வேணாண்டா, அதெல்லாம் தப்பு, வேணாம் விடு. பாத்தியாடா, இவனுக்காண்டி நம்ம இம்மூட்டு நேரம் உட்காந்துருக்கோம். இவன் என்னன்னா வேணான்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டான் பத்தியா? கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பயலுவலுக்கு பொண்டாட்டி தான் முக்கியம். ஃப்ரெண்டெல்லாம் சுத்தமா மறந்துடுவானுவன். ஆமாண்டா, நீ சொன்னது சரியா தான் இருக்கு. ஆளு மாதிரி தான் போயிருக்கான். சரி மச்சான், போ போ. உன்னை நாங்க கூப்பிட்ட பாரு, அது எங்க தப்பு தான். போ. நமக்காண்டி எதுவும் செய்ய நண்பர் இருக்கான்னு நினைச்சோம். ஆனா நீ இல்லடா, நான் மாறிட்டேன்னு சொல்லியிருக்க பத்தியா? என்னால மறக்க முடியாதுடா அது. என்ன மச்சான் இம்புட்டு ஃபீல் பண்றீங்க? சரி ஒரே ஒரு ரவுண்டு தான், சரியா? அதுக்கு மேல எல்லாம் போட மாட்டேன். வா மச்சான், வா மச்சான். சரி டப்பு டப்புன்னு ஊத்துங்க. எவ்வளவு பார்த்தேன்னா போய் கனிமொழி கிட்ட பத்த வச்சிருவாளுவ. சாப்பிட்டுட்டு 2 கொய்யா இலையை முன்னுட்டு போனா ஒன்றும் வாசனையும் அடிக்காது, எதுவும் அடிக்காது. நான் போய் மாட்டிக்க மாட்டேன். பாத்தியாடா, முதல்ல எல்லாம் சரக்கு அடிச்சது ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும்னு பாட்டிலும் கையுமா சுத்துவான் என் ஆளு. இப்ப பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு கொய்யா இலைய முன்னிட்டு போறானா? வரே வா. இலே இப்படியெல்லாம் இருக்கணுமே தெரிஞ்சுதான்டா நாங்களாம் கல்யாணமே படல. தேவலாம போய் புதகுழியில மாட்டிக்கிட்டியாடா. கல்யாணம் பண்ணா ஆம்பளைக்கு சுதந்திரமே போயிடும்டா. அவசரப்பட்டுட்டிய பங்காளியே. சரிடா, சீக்கிரத்துல ஊத்தி கொடுக்க. பொறுமையா உட்காந்து குடி மச்சான். வீடு எங்க போக போகுது? உன் வீடும் அங்கதான் இருக்க போகுது. உன் பொண்டாட்டியும் வீட்டுலதான் இருக்க போற. அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. வா வா, பயப்படாத, முதல்ல வா. என் மச்சானுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அட கடவுளே கடவுளே, என் கண்ணால இதை பார்க்க முடியலையே. எப்படி இருந்த சிங்கத்தையே சாச்சி வச்சிருக்காளே அந்த கனிமொழி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடுங்கடா. என்னது இது? இந்த 10 நிமிஷத்துல வாரம்ல சொல்லிட்டு போனா மணி 2 இன்னும் ஆளை காணோம். அத்தை சொன்னதெல்லாம் நிஜம்தானோ? நாம தான் அவசரப்பட்டு அனுப்பிட்டோமோ? என்னம்மா, இந்த 10 நிமிஷத்துல கரெக்டா வந்து நிக்கிறேன்னு சொன்னா உன் புருஷன் வந்தானா இல்லையா? எனக்கு தெரியாது அவளை பத்தி. அவனை பத்தி எனக்கு தெரியாத சொல்லு. என்னமோ என் புருஷன் போனா திருப்பி வந்துருவாருன்னு அம்புட்டு இதுவா பேசுனீங்க. இப்ப எங்க வச்சுக்கோ மூஞ்ச? இந்த எடுபட்ட பையன் அவனுக்கு கூட சேர்ந்தாலே இப்படித்தான். கெட்ட குட்டிச்சாரா உருப்படாம தான் போவான். அப்பவே வந்து வந்து என் மகனை கெடுக்கிறதே அவனுவதான். அவன 3 பேரும் இல்லைன்னா என் மகன் நல்லா இருப்பான். இதுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகல, எதை சுத்திக்கிட்டு கிடந்தானவோ போனானவன் எதுவும் சொல்லல. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, அறிவு இருக்கா பாரு. நீ வேற ஒருத்தி, அவன் வருவான், வந்த பிறகுதான் சாப்பிடுன்னு சொல்லி காலையில இருந்து பட்டினி கிடக்குற. போய் சாப்பிடுமா முதல்ல. இல்லத்த, இந்த வந்துருவாரு. வந்துருவாரு. நீ தான் நின்னு நின்னு விடிய விடிய பார்க்கணும். அவனை கூட சேர்ந்தா வர்றது அம்புட்டு சாமனையும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, ஆளுதான் எதுவும் வரும். உன் மாமா குடிச்சிட்டு அங்க சண்டை வாங்குறா, இங்க சண்டை வாங்குறானே எவனு வந்து சொல்லுவான். என் கலை எப்படி எல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னம்மா போ, போய் சாப்பிட சீக்கிரம் போ. நான் எங்க இருக்கானு போய் பாத்துட்டு வரேன். எடுபட்ட பையன் என்ன பேச்சு பேசிட்டு போனா? இந்த பிள்ளை பாவம், தனியா தானே ஒத்தையில கிடக்கு. அங்கிட்டு போறேன்னு ஆசை மட்டும் காட்டுறான். அதை ஒரு நாளும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான். இன்னைக்கு அந்த விளக்காதவன் வரட்டும், விளக்கு மத்தலே அடிக்கிறேன். மச்சான் சரக்கு இருக்கா? தீந்துடுச்சேடா. இன்னொரு ரவுண்டு எடுத்து வைடா. பங்காளி உனக்கு என்னது சரக்கா? புதுசா கல்யாணம் வேற ஆயிருக்கு. வா, ஒயின் ஷாப்புக்கு போய் விடிய விடிய குடிக்கும். கிளம்பு கிளம்பு மச்சான், இன்னைக்கு போதைய போடுறோம். இந்த புஷ்பா புருஷனை போட்டு தள்ளுறோம். என்னடா பங்காளி, என்ன சொன்னா அவன்? என்னவா அவனுக்கு? புளிய மரத்துல நாம உக்காந்து குடிக்கிறது அவரு குடும்பத்துக்கு ரொம்ப கெடஞ்சலா இருக்கான். அப்படியா சொன்னா அவன்? அவன் எங்கடா குடும்பம் நடத்துறான்? அதுதானே தெரியல. அதான் இன்னைக்கு போதைய போட்டுட்டு வந்து அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிற மச்சான். நீ கை வச்சாதான் சரிப்பட்டு வரும். என்கிட்ட சொல்லிட்டல, அடுத்து பாரு என்ன நடக்குதுன்னு. வாடா போலாம். ஏய் கலை, என்னடா இதெல்லாம்? ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியா பொது இடத்துல குடிப்பாங்க? உங்களை பார்த்து 4 பேர் கெட்டு போக மாட்டாங்க? என்னடா நீங்கெல்லாம் நல்லா இருந்த அவனையும் இப்படி குடிக்க வச்சிருக்கீங்களே. ஏய் நாங்க குடிப்போம், கூத்தடிப்போம், கும்மாளம் போடுவோம். அதை கேட்க நீ யாரு? உனக்கு வேணும்னா வாங்கி குடிச்சுக்கிட்டு போ. அதுக்கு எதுக்கு இப்படி பவுசா பேசுற? அடிச்சு மூஞ்ச உடைச்சிடும் பாத்துக்க. கலை, நீ பேசுறதுலாம் சரி கிடையாது பாத்துக்க. இவனு கூட சேர்ந்துக்கிட்டு நீ தேவையில்லாத பண்ற கலை. உங்க அம்மா அவனைய காணும்னு அங்க தேடிக்கிட்டு கிடக்கு.
அம்மாவாது சும்மாவாது யாரு எங்க தேனாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என் பங்காளிவை தான் முக்கியம். என் பங்காளிவளே ஒருத்தவன் தப்பா பேசிட்டான், அவனை எனக்கு சும்மா விட்டுறத நானு. பங்காளி பார்த்து உழுந்துடாத பங்காளி. கலை பேசாம வீட்டுக்கு போடா. எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. பாவம் அந்த பொண்ணு கனிமொழி உன்னைய நம்பி வந்துச்சு பாரு. எதுக்குடா அந்த புள்ள வழக்கையும் சேர்த்து வீணாக்குற? எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. உன்னையெல்லாம் எப்பவும் திருத்த முடியாது, நீயே பட்டு திருந்தினாதான் உண்டு. என்னத்த இங்கே இருந்தாரா? ஊரு மொத்தத்திலையும் தேடிட்டேன், அந்த உருப்படாதவன ஒரு இடத்துலயும் காணோம். எங்க போய் தொலைச்சானு தெரியல. ராத்திரி மணி 8 ஆகுது, இன்னும் வீடு வந்து சேரல. இன்னைக்கு அவன் எப்படி வீட்டுக்குள்ள வாரான்னு பாக்குறேன். போய் கதவு தாப்பா போட்டுட்டு நீ போய் பாடு. இல்லத்த அவர் வரட்டும். போறே இல்லையா? அந்த உருப்படாத பையன் எங்க போய் சுத்திட்டு கிடக்குறானோ அவர் வரட்டும் இவர் வரட்டும்னு சொல்லிட்டு நிக்கிறேன். போ உள்ள. கலையம்மா என்ன சரியா சொல்லு. உங்க மவன் அந்த மொன ரோட்ல கீழே விழுந்து கிடக்குறான். யாரும் இருந்தா போய் தூக்கிட்டு வர சொல்லுங்க. நான் வாடான்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரமாட்டேங்கிறான். போத நிக்க முடியல ஆளுக்கு. கடக்குறானே கடக்கட்டும், அங்கேயே கடந்து சாகட்டும். அவனுக்கு எப்படி கொடுப்பே? அப்பவே போகாதன்னு படிச்சு சொன்னேன். கேட்டானா பாரு. இப்ப தம்பி சத்த நீ அது போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. அவங்க அப்பா கூட ஊர்ல இல்ல. சரியண்ணா நானும் வரேன். வேணாமா, அங்க குடிச்சிட்டு எல்லாரும் சுத்துவானுவன். நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். கொஞ்சம் பார்த்து அழைச்சிட்டு வாங்க. ஏமா என்னம்மா நீ அவனுக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க மாட்டியா? இப்பவும் இப்படியே இருந்தானா என்ன ஆகுறது உன் வாழ்க்கை? எப்படி இவ எவ்வளவு சொல்லி பார்த்துட்டா, அந்த விளங்காதவன் தான் உருப்படாம போறான். நான் என்னத்த செய்ய சொல்லு? எல்லாம் என் தலை எழுத்து. போயா நானும் வரேன். இங்க வா. அவனை குடிச்சது மட்டும் இல்லாத அந்த புஷ்பா புருஷன்கிட்டையும் சண்டை வாங்கியிருக்கான் போல. அந்த ஆளு விடிஞ்சது ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. போகட்டும், எங்கேயாவது போகட்டும். அவனை தூக்கி ஜெயில வைக்கணும். அப்பதான் அவனுக்கு பொண்டாட்டியோட அருமை தெரியும்.